வந்த செய்தி என்ன தெரியுமா? வந்த செய்தி என்ன செய்தி? திக்கிவிஜம் சென்றாரே உன் தம்பி. என் தம்பி ஜெயவீரன் இதுவரை இந்த அண்ணனை பார்க்க வரவில்லை. என்னடா என் தம்பி? ஐயா, திக்கிவிஜம் புறப்பட்ட உன் தம்பி அந்த நாராயண பக்த நாணமணியாக இறந்து விட்டார். ஐயா, என் தம்பி இறந்து விட்டாரா? அதற்கு காரணம் அயோத்தியாவை நாடு அந்நாட்டிய வளர்ச்சி மலர்விழியா உன் தம்பியை கொண்டது 4 மணி. அந்த ஞானமணியை சந்தித்தமே அதுதான் சந்தவாசல். அந்த ஞானமே சந்திக்க வேண்டும். அவன் எங்க இருக்கிறான்? யாரு போன ஒரு நாண வேடா பழிக்கு பழி வாங்க வேண்டாம். பையக்கு பள்ளி வாங்கணும் எங்க முடியாது. அந்த வாசிக்கு போனாதான் சர்க்கார் காலையில தருப்பாங்க. தந்த உடனே பையக்கு பள்ளி வாங்கலாம். அந்த பாவி கண்ணி, இனிமேல் உன் முகத்தை என்னால் பார்க்க முடியாதா கண்ணே வளர்வதி? ஐயோ, வெகு தூரமாக நடந்து வருவது என் கால்கள் எல்லாம் தோன்று எனக்கு மயக்கமாக இருக்கின்றது. இதே இடம்தான் இதே இடத்தில் தான் உன் தம்பிய குத்தி குளுக்கோஸ் கொலை செய்த ஐயா, உன் தம்பியை பார்க்கலாம் என்று நீ வந்திருக்கிறார். என் தம்பியை பார்க்காமல் என்னால் முடியவில்லையே. பாட்டுக்காரமான என் தம்பியை பார்க்க முடியும். வர மாட்டான். நடுப்பு அன்னைக்கு தான் வருவான். ஐயா, என் தம்பி சண்டை விட்ட ஏன் அழற? தலை ஏன் அழற? இல்லங்க, தலை கட்டிய தருவாங்களா? அழற கண்ணே மலர்வதி, மலர்வே கண்ணே. அதே குரல். உன் தம்பியை கொன்றவன் யார் 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 யார்? அவன் தான் இந்த 4 மணி. இந்த 4 மணியா? அவன் தான் ஞானமணியா? கத்தியை தீர்த்தக்கூடாது, நமது புத்தியை தீர்த்த வேண்டும். பயமாக இருக்கின்றது. உங்கள் மனைவி அழைத்து வந்ததற்கு யார் உங்கள் மனைவி ஆகிறது? சொன்ன மனைவி மீச வேடா மீச வேடா பொட்ட மாதிரி வந்து நிற்கிறாங்க. மீச வைக்க பொட்ட மாதிரி வந்து ஒரு பெண்ணாக பிறந்தவள் இப்படிப்பட்ட ஆடை போட்டுக் கொண்டிருக்கலாமா? உங்கள் மனைவி பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றார்கள். பெண்மகள், பெண் ஆண்டி. சரி, அது போகட்டும். கப்பல்ல யாரும் என்ன ஆம்பளையா மதிக்கிறேன்னு நினைக்கிறேன். யாரு மதிப்பா? நான் நித்யானந்தா, அவர் நித்யானந்தா சாமியாரு. நான் ரஞ்சிதா மேடம். திருவண்ணம் ஆபாசப்படம் பால்பட கட்டணம் சொன்னா தானோ. கோணக்காலண்டா ஐயப்ப கோயிலுக்கு மாலை போடுகிறேன். இவன் தாங்க அந்த 4 மணி. ஞானமணி வந்தாரா? அந்த நாராயணன் பக்தர். உண்மைதான் ஐயா. இது யார் என்று தெரிகிறதா? யார் இவன்? வீரம் இருந்தால் என்ன ஆணவம் இருந்தால்
நலம்பு தரச்சாரு எனக்கு வாரி கை தடுத்தா மலையனூர் போக வேண்டியது ஏடா வந்தனியா வாரி நீ தான் நான் எப்படி போவேன் நானு தம்பி என்ன தவறு செய்தார் ஏன் அவனை குத்தி கொலை செய்தார் ஒரு பெண்ணின் கற்பை சூறையாடு நினைத்தார் அதனால அவனை நான் குத்தி கொன்று விட்டேன் பத்தியா நான் சர்வசாதாரணமா சொல்றேன் பாரு 2 இட்லி வை சட்னி ஊத்துன்ற மாதிரி சொல்றான் என் தம்பியை போல விதியாடுறா நீ கடவுளா நீ நீதிபதியா உன்னை விடுவதில்லை ஒரே தம்பி ஒப்பற்ற தம்பி உயிரிலும் மேலான ஜெயவீரன் அவன் தவறு செய்திருந்தா பெரியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இடத்திலே வந்து செலுத்த வேண்டும் அறியாமல் தெரியாமல் நான் தவறு செய்துவிட்டேன் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் இனிமேல் நீ இருக்கக்கூடிய இடம் எது தெரியுமா எங்க பாதாம் கோட்டை பாதாள சிறை சரியா சொல்றா நான் பாதாள சிறையே இருக்க வேண்டுமா ஆமா நான் சிறையில் இருக்க வேண்டும் என்றால் நானும் இந்த ஆட்டையும் ஒன்றாக தான் இருக்க வேண்டும் ஆட்சி இல்லடா சகில ஆட்சி நான் இரவலும் சரி மாட்ட மாட்டேங்குது உன் தம்பியை என்னவோ பண்றான் நீங்க கைய வாட்டமா காட்டுறேன் ஓடிவானே உன் தம்பியை கொன்ற இந்த 4 மணியை ஞானமணியை பாதாள சிறையில் அடைக்கப்படுகிறேன் சாப்பிடுவதற்கு குடிக்க பச்சை தண்ணி கூட கூடாது அவனுக்கு கோட்டரும் கோய் பிரியாணி தரேன் இருவரும் ஒன்றாக என் தம்பியை கொள்வது அந்த மலர் விழி அந்த ஞானமணியை பாதாள சிறையில் அடைத்திருக்கிறார் கொள்வதற்கு காரணமாக இருந்தவையா அந்த மலர்விழி அவ எங்க இருக்கிறார்
பார்த்து போனியா? விட்ட சிம்மாசனத்தில் போர் கொண்டு வருவார்கள். ஏய், அந்த மலர்களை சந்திக்க வேண்டாம். கண்ணோடி மலர்ந்த காதல் நெங்கோடி கனிந்த நேத்தும் பொன்னாக மலர வேண்டும் வாழிலே. கண்ணோடி மலர்ந்த காதல் கையோடி கனிந்த நேசம் பொன்னாக வளர வேண்டும் வாழிலே. ஒன்றோடி ஒன்று சேரும் உல்லாச வாசகூடம் இன்று நான் நினைத்தவன் நீரிலே. ஒன்றே நீ சேர துடிக்குது கல்யாண காலம் வந்ததும் தீவனும் எப்போது இந்த சொர்க்கம் தோன்றுமோ? ஆ ஆ இந்த இடத்தில் தான் அந்த மலர்களை யாரம்மா? பாலம் வாசிக்கிறா? இந்த இடத்தில் தான் அந்த மலர்களை சந்திக்கிறேன். சத்தவாசி சொல்லிட்டுல மாம்பழி தரும் கூடாது அந்த மலர்களை புறப்பட்டு சந்திக்கலாம். நெஞ்சத்தை திறந்து வைத்தேன் எண்ணத்தை சொல்லி வைத்தேன் என் ராஜா மனசு தெரியலே. நெஞ்சத்தை திறந்து வைத்தேன் எண்ணத்தை சொல்லி வைத்தேன் என்றாச மனசு இன்னும் தெரியல. நெஞ்சத்தை திறந்து வைத்தேன் எண்ணத்தை சொல்லி வைத்தேன் என் ராஜா மனசு தெரியலே. முல்லைப்பூ வாங்கி வந்தேன் முத்தாடை ஏந்தி நின்றேன் கொண்டாட காதலாளன் வரவில்லை. என் ஜீவனில் போன பாதை போகிறேன் என் நெஞ்சில் பொங்கும் தேவனை கேட்கின்றேன். அன்பே என் காலந்தாம் நீ என்றோ ஆ ஆ ஆ சிவா
டேய் வடங்க டேய் ஓடி வா அண்ணா போய் வடங்க எவனோ நம்மள குடிக்க பள்ளம் வெட்டி வச்சுக்கிறோம். ஆமா இவரு மதம் முச்சையான இவரு குடிக்க பள்ளம் வச்சுக்கிறோம். வாங்க எங்கடா அந்த மலை வெடி அமருங்க. இந்த மண்ணாம்படி இங்கே இருக்கும் தாயாரை அண்ணமலாரி ஒளியிலே தெரிவது தேவதையா ஏய் யாரா எவனை கொஞ்சிட்டு தராம்மா ஏய் என்ன பேடி இருக்கிறவங்க இருந்தா என்ன ஒரு நாடுக்கு போற சொல்லிக்கலாம். என்ன ஒரு நாடுக்கு போறா இரும்புலி ஐயோ இரும்புலி ஏய் யாரு நீ எவ்வளோ ஐயோ ரத்தம் சொட்டுது. என்ன பேசலாம் புரிதலா யாருன்னா யாருனாடா கிட்ட வராது. போன தீபாவளிக்கு தான் குளிச்சேன் நானு. நீ குளிச்சியா? ஐயோ எம்மா ஐஸ்வர்யா ராயே இப்பதாம்மா நேர்ல பாக்குறேன் நான். என்ன அழகுடா இந்த உடம்புல நீ சோப்பு போட்டு தேவி தேய்ச்சினா சோப்பு கரையாது உன் சதத்தான் கரைஞ்சி போடும். ஏய் எப்படி குளிச்சா? ரோட்டுக்கு போன எங்கடி மழை பெய்யுது? மழை பெய்யுதுதான் எதிர்பார்த்துங்க. பனிதான் பெய்யுது, சமாளிக்க முடியல. உனக்கு பிடிக்கிற நோய் எனக்கு பிடிக்கிறோன்னு எதிர்பார்க்கிறேன். எப்படியா அப்படின்ற கையா கரமோ முக்கியமா வாங்கி போன வேலைக்கு போறியா? இந்த குழந்தை எந்த கம்பெனில வேலை செய்யும்? ஐயோ சிசியானா எங்கம்மா வேலைக்கு போறா? எங்க கல்யாண சத்திரத்துல இருக்க குழந்தைக்கு என்னடா வேலை இருக்க போகுது? என்ன சொல்றப்பா? கோகுலு சாண்டலு பவுடரு மூஞ்சி எங்க இருக்குது அதில் போட்டு கொட்ட போறேன் நீ சொல்லு. எல்லாம் களை எடுத்த மாதிரி இருக்குது மூஞ்சில. நாங்க ஐயா மலர் எங்கடா இந்த மெண்டல் அவளை பேசிக்கிறா? இருங்க பாவம் யாரு பத்த பொண்ணு பேசுறான். கல்யாண மண்டபத்துல உனக்கு என்ன வேலை? எச்சையில பொறுத்தா? ஓ எச்சையில பொறுத்து என் வேலை. ஒரு காலத்துல கொரோனா காலத்துல அது மட்டுமா பொறிக்கலாம். என்ன எம்மா? ஐயோ எம்மா சத பொட்டுது பாரு. சத கீழே முட்டிக்க போகுது. நெண்டுதா நாக்கு பூச்சா? கல்யாண மண்டபத்துல என்ன வேலை?
டேய் 3ஆம் தேதி முகூர்த்தம் வேற. டேய் பையா யாருன்னா நோட்டீஸ் வச்ச கல்யாண மண்டபத்துக்கு போவாதீங்க அம்மா. நீங்க நீ பரிமாறினா டேய் வா கல்லால வச்சு கையை விட்டு கையில இவ்வளவு பகுதியும் போறியாது இல்லங்க. ஏழைங்க கல்யாணத்துக்கு இட்டு போலாம். கஷ்டப்பட்டு அவன் கல்யாணத்தை வைப்பான். வரவன் 101 ரூபாய் 51 ரூபாய் மொழி வச்சுட்டு தோட்ட கொண்டு போவான். அதனால அந்த கூட்டை இவன் வாரினானா குண்டான்ல அப்படியே தான் இருக்கும். வெறும் கை மட்டும்தான் வருகிறேன். உத்தரமேரூர்ல வந்திருக்கிறான். இன்னும் முக்கியமான வேலை. என்ன வேலை? என் கையாவே என் ஆத்த மகன் மகன் உளுத்த வடை தங்க மகன் முட்டை மகன் கீழே மகன் போங்க. அம்மா உன் கையால மாவு எடுத்து தட்டி நின்னா ஒரு வடையும் குப்புன்னு கிளம்பாது. ஒரு உளுத்த வடையும் வாட்டாட போல தண்ணி இருக்கும். வாட்டாட அவன் நிறைய மாவங்க போதும் போய் இந்த பொண்ணுக்கு விளையாடுக்கு. ஏய் சரிண்ணா தட்டி போற பழக்கம் இல்லையா? இங்க வா. பார்த்தா பாவமாக்குது. கிட்ட வர ஏமா அதுக்கு ஒரு 1500 ரூபாய் கொடுத்து ஆள் வைக்கிறீங்களா? உள்ள இருக்கிற ஆள் எல்லாம் போதாது. அதுக்கு ஒரு ஆள் வைக்கிற சொத்து ஒருத்துக்கு. இந்த ஒரு வேஷம் தான் உங்களுக்கு பொருத்தமாக்குது. எல்லா வேஷத்தை விட பாவமாக்குது. ஐஸ் பிரியாணி சாப்பிடுறியா? ஐஸ் பிரியாணி அது ஐஸ் பிரியாணியா? மட்டன் பிரியாணி கேள்விப்பட்டேன், சிக்கன் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கேன். இதுல ஐஸ் பிரியாணி நீ லைவ்ல யூடியூப் பாக்கலையா? நான் உன்ன மாதிரி ஆள் எங்கடா பாக்குறது? ஐஸ் பிரியாணி ஐஸ் பிரியாணி இதுவரை கேள்விப்பட்டது கிடையாது. ஐயா அவங்களாம் ஒன்னா சேர்ந்து ஆட்டக்காரருக்கு சாப்பாடு செஞ்சாங்க. ஒன்றாக சேர்ந்து நான் கடைசி சிரிப்புன்னு நினைக்கிறேன். யாரு அவளுக்கு சொல்றா? சாப்பாடு செஞ்சாங்களா? 15 பேர் சாப்பிட்டோமா? மீதி சாப்பாடு இருக்குது. என்ன பண்ண இருப்பாங்க? மீதி சாப்பாடு என்ன தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க. கை வச்சு பாரு இந்த பள்ளியில எப்படி இருக்கும். சில்லுன்னு இருக்குடா. அதாண்ட ஐஸ் பிரியாணி. சோத்தி கடை சொல்லுவேன். ஜட்டி அவுத்துட்டியா? சரி பாவப்பட்ட பொண்ணு ஏதோ உதவி செய்யலான்னு கேக்குறோம். கல்யாணம் பண்ணிக்கிறியா? இந்த உட்காந்துக்கிறாரு அவரை. கல்யாணம் ஆகாது. செருப்பாடி அந்த மன்மதனை எரிச்சிட்டாங்க. இப்ப உன்னை தேடிக்கிறாங்க எரிக்கிறதுக்கு. ஏன்னா அழகு நீ அவரு கட்டிக்குமா செத்து அவன் கட்டினானா கரண்ட்ல கை வச்சு செத்துருவேன். ஆமா கல்யாணம் ஆகிருக்கிற உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பாப்பா இருக்கிற பாப்பா பாபா பாப்பா பாபா பாப்பா 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 குட்டிங்க காது வர கேட்க மாட்டேங்குது. நீ யாரு?
யாருன்னா இப்படித்தான் வந்தாலும் இந்த பைத்தியம் அந்த மாட்டிக்கிட்டு நான் படுறப்ப அழுது பக்கமா சொல்லுக்குதா நீ யாரு ஐயா ஐயாவா என்ன சொன்னப்போ ஐயாவா இந்த குரலை நான் எங்கேயே கேட்டிருக்கிறேன்னு கேட்டிருப்பீங்க. அப்படிதான் யார் நீ? ஐயா நான் ஒரு நாட்டில் இளவரசி. ஒரு நாட்டின் இளவரசியா? ஆமாங்க. எந்த நாடு? ஐயா இதோ தெரிகின்றது அயோத்தியாபுரி நாடு. அந்த அயோத்தியாபுரி நாட்டு இளவரசி நான் தான். உனது பெயர்? என்னுடைய பெயர் தான் மலர்விழி. என்னுடைய பெயரை கேட்டுடனே அவருக்கு எதற்காக என் மீது இவ்வளவு கோபம் இருக்கின்றது? நான் என்ன தவறு செய்தேன்? மலர்விழி நீதானா? மலர்விழி நான் தான். இந்த அயோத்தியாவை நாட்டை ஆளக்கூடிய மன்னர் பெற்றெடுத்த மகள் என் நாட்டு இளவரசி மலர்விழி நீதான். ஒரே மகள். இந்த மலர்விழி தான் தேடி கொண்டு வருகிறேன். அன்று மலர்வன சோலையில உன் கற்பை கெடுப்பதற்காக உன்னை காப்பாற்றியவன், உன் கற்பை கெடுக்க வந்தவன் அது இந்த மலர்விழியா? அந்த மலர்விழிதான். இந்த மலர்விழியா? ஏய்! நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். உன் மீது ஆசைப்பட்டு உயிரை கொடுத்தாடே அந்த ஜெயவீரன் அண்ணன் இவர்தான் அதிவீரன். அப்படியா? அதேதான். அப்பேற்பட்ட பாவி அண்ணனா நீங்கள்? பாவி? ஆமா. பாவியா? அந்த பாவி எப்பேற்பட்ட பாதக செயலை செய்தான் தெரியுமா? ஒரு பெண் என்று பாராமல் என்னுடைய கற்பையை கெடுக்க வந்தான் உன்னுடைய தம்பி. தம்பி எப்படி செய்தான்? ஆமா. ஏய், பார்த்து கொண்டு சும்மா இருந்தே. ஏய்! பெண்களை கண்களாக மதிக்க சொன்னேன். பெண்களை கண்டால் கையெடுத்து வணங்க வேண்டும் என்று சொன்னேன் தம்பியிடம். முடிஞ்சு போன கதை அவன் கதை. இப்பேற்பட்ட பொன் மீதா உன் தம்பி ஆசைப்பட்டிருப்பா. முகத்தை என் தம்பி பாப்பா. அது அழகு முகங்க. ஏய்! இந்த இயைவு முகம் எங்க மலர் ஏய்! அந்த அழகான முகம் எப்படி இப்படி தொழுநோயாக மாறியது? உனக்கு எப்படி திருமணம்? உனக்கு ஆதியில வந்ததா பாதியில வந்ததா? ஐயா ஆதியாவது? இது எனக்கு ஆதியில் வந்த நோய் அல்ல, இது எனக்கு பாதியில் வந்த நோய் ஆயிற்று ஐயா. அப்படியா? பாதியில் வந்த நோயா? ஆமா. ஆமா. உன் கழுத்திலே மாங்கல்யம் ஜொலிக்கிறது. நீ சாரா. உனக்கு திருமணம் நடந்து விட்டதா? எனக்கு திருமணம் நடந்து விட்டது. மாப்பிள்ளை யாரு? என் கணவர் பெயரும் ஞானமணி. 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 தம்பி கொண்டமா? மணி 5:30 மணி ஆகுது. இன்னும் 4 மணி ஞானமணி. ஆமா ஐயா. உன் கற்பை காப்பாற்றியவனே உன்னை திருமணம் செய்து கொண்டார். ஆமா உண்மைதான். ஏய்! உன் கணவன் ஞானமணி இப்பொழுது எங்க இருக்கிறார் தெரியுமா? எங்க இருக்கிறாங்க? எனது பாதாள சிறையில் அடைத்து வச்சிருக்கிறேன் அவனை. என் கணவரை பாதாள சிறையில் அடைத்து வச்சிருக்கிறேன். என் கணவர் என்ன தவறு செய்தார்? பாதாள சிறையில் அடைக்க வேண்டும். உடன் பிறந்த தம்பியை கொண்டவனை கொலை செய்தவனவா? அவனை உயிரோடு கொண்டு குவிக்கலாம். ஆமா, உன் கணவனை விடு. இந்த தொழுநோய் உனக்கு எப்படி வந்தது? காரணம் என்ன? இதை தங்களிடத்தில் நான் எடுத்து கூற வேண்டுமா? வேண்டாங்க ஐயா. கூற வேண்டும் என்றால் உன் கணவனை உயிரோடு பார்க்கலாம். இல்லை என்றால் இப்போதே அவனை கொலை செய்து விடுவேன். ஐயோ, இந்த உண்மை நான் கூறவில்லை என்றால் உண்மையை கூற என்னடா? என் கணவரை கொண்டு விடுவீர்களா? எப்படி வந்தது இந்த வியாதி சொல்லு. ஐயா, இதெல்லாம் கேட்கிறீங்களே, நீங்க யாரு? பாதாள பளிங்கு கோட்டை ஆளக்கூடியே அதிவீரன். அதிபரன் எனது பையன் அதிபரன். என் தம்பிதான் ஜெயவீரன். அவர் அடியில கருத்து நானு சிசியன். என்னப்பா செம்பூரான கேட்க மாட்டேதா? அப்படியா? ஐயா, தாய்க்கு தலைமகன், தானவ குலத்திலே பிறந்தவர், திருமணம் ஆகாதவர், இதுவரை வாழ்ந்து கொண்டு வருகிறேன். தம்பிக்காகவே உயிரை வைத்திருந்தார். உடன் பிறந்த தம்பியை கொண்டவரை பழிக்கு பழி வாங்க வேண்டும்.
காத்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணமாக இருந்தவள் இந்த மலர்விழி உன்னை கொண்டு குவிக்க வேண்டும். ஐயோ வேண்டாம் ஐயா. உன்னை தானடி தேடி கொண்டு வருகிறேனா? டேய், இவளை உயிரோடு விடக்கூடாது. இதே இடத்தில் இவளை கொண்டு விட வேண்டியவளை. ஐயா அப்படி என்றால் எனக்கு எப்படி இப்பேற்பட்ட நோய் வந்தது என்று தங்களிடத்தில் நான் கூறினாய். இந்த தொழு நோய் உனக்கு எப்படி வந்தது? ஒருவிடு உனக்கு கணவனை உயிரோடு பார்க்கலாம். அப்படி என்றால் எனக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் எனக்கு எப்பேற்பட்ட ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டேன் என்று என்னுடைய கருத்தில் நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்தால் நான் உண்மையை கூறுகின்றேன். என்னடா சத்தியம் கேக்குறா? அந்த கையில கையை வைக்காத, எடியில கூட சேர்க்க மாட்டாங்க நம்மள. மனமான எடி நின்னுங்கன்னே பண்ணிடு. எடி நின்னுவா. இங்க வா. எலியில கூட சேர்க்க மாட்டாங்கப்பா நம்மள. இந்த சேர்க்க மாட்டாங்க யாரும். இங்க வா. எப்படிப்பட்ட இன்னல்கள் தும்மல்கள் வந்தாலும் உனக்கு நான் துணையாக இருப்பேன். இதுவே சத்தியம் சத்தியம் சத்தியம். டேய், உன் துணிலாம் எடுந்தா என் பையன் வைக்காது. என் பையன் வைக்காது. அவ கையை தோறாரு. போய் அவனை ஒரு துணியா கிடையாது, ஒரே டவுஸ்ல அடி கிடக்கிறது. ஐயா இதோ தெரிகின்றது அயோத்தியாபுர நாடு. அந்த அயோத்தியாபுர நாட்டு இளவரசி இவனே சமணியின் ஒரே மகள். என்னுடைய பெயர் தான் மலர்விழி. ஆமா ஐயா. ஐயா நான் விளையாடிய விளையாட்டு எனக்கு வினையாக வந்து முடிந்து விட்டது. ஆமா. எப்படி சொல் பார்க்கலாம். என்னுடைய தந்தை எனக்கு திருமண ஏற்பாடு செய்தார். அந்த சந்தோஷமான விஷயத்தை என் தோழிகளிடம் எடுத்துச் செல்வதற்காக அனுதினமும் என் தோழிகள் அழைத்துக் கொண்டு மலவனம் சென்று ஆடி பாடி விளையாடும் வழக்கம் தினந்தோறும். முதல் நாள் நாங்கள் பூப்பந்து விளையாட்டு விளையாடினோம். இரண்டாவது நாள் அங்கு மலவனம் சோலைகள் ஏதாவது ஒரு பதுமையை வைத்து விளையாட வேண்டும் என்று ஒரு கண் தெரியாத குருடனை வைத்து விளையாடின இந்த பாவினான். கண் தெரியாத குருடனை வச்சு விளையாடுங்கள். ஆமா ஐயா. அல்ல இது ஏன் வேற எந்த பொருள் கிடைக்கவில்லை அவனுக்கு? கண் தெரியாத குருடன் கிடைச்சானா அவனுக்கு? அவன் விலக என்னானது? மூன்றாவது நாளாக மீண்டும் பதுமை வைத்து விளையாட வேண்டும் என்று இந்த பாவி நான் எப்பேற்பட்ட பாதக செயலை செய்தேன் தெரியுமா? அந்த மலவன சோலையில் ஒரு முனிவர் தவம் புரிந்து கொண்டிருந்தார். அவருடைய தவநிலையை கலைக்க வேண்டும் என்று இந்த பாவி நான் எப்பேற்பட்ட பாவத்தை செய்தேன் தெரியுமா? அவரு தவத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். அவருடைய அருகாமையிலும் ஒரு பாம்பு இரண்டு அருகிய நிலையில் இருந்தது. அந்த பாம்பு எடுத்து அவருடைய கழுத்து மீது அணிவித்தவுடனே அவருக்கு கோபம் பிறந்து கொடிய சாபத்தை எனக்கு அழாத 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 கட்டிக்கிட்டு அழாத ஒரு முனிவர் தவத்தில் அமர்ந்து அந்த ஆண்டவனை பார்க்க நேரத்தில் அழுகிய பாம்பை எடுத்து அவர் கழுத்து போடு உன்னலைவா. அவருடைய தவநிலை கலந்து அவருக்கு கோபம் பிறந்தது. எனக்கு கொடிய சாபத்தை கொடுத்து விட்டார் ஐயா. 4448 வியாதியில் கொடிய நோய் எனக்கு குஷ்டம் பிடிக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தவனே குஷ்டம் பிடித்திருக்க வேண்டியதானே, எதற்காக பிடிக்கவில்லை? ஐயா எனக்கு திருமணம் ஒன்று நடந்தால்தான் இப்பேற்பட்ட நிழல் வரும் என்று உழைத்து விட்டார். கழுத்திலே மாங்கல்யம் ஏறினால் உன் கை கால் எல்லாம் குறுகி தொழுநோய் பிடிக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்திருக்கிறார். ஆமாங்க. இந்த உண்மை நான் யார் எடுத்தாலும் எடுத்து கூறினார். என்னை தொட்டு தாலி கட்டின கணவருக்கும் இந்த நோய் வந்து பெற்றெடுத்த தந்தை இடத்திலோ உனது நாட்டு மக்கள் இடத்திலோ யார் இடத்திலோ எடுத்து கூறினார் என்னுடைய கணவருக்கும் இந்த நோய் வந்துவிடும். உண்மையாக சத்தியமாக உறுதியாக உன் கணவன் யார்? என் கணவரும் ஞானவனி. பாதாள சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார். கூறுவது உண்மையாக இருந்தால் பாதாள